இந்த 2025 வருடம் ஏதாவது நமக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்குமா என்பதில் எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு என்பது இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த வருடத்தில் 3 கிரக பயிற்சிகள் இருக்கிறது. அதாவது மார்ச் மாதம் கடைசியில் முதலில் சனி பயிற்சி என்பது இடம்பெற இருக்கிறது. பிறகு மே மாதத்தின் நடுப்பகுதியில் ராகு பெயர்ச்சி, ராகுவுடன் சேர்ந்த கேது பெயர்ச்சி மற்றும் குரு பெயர்ச்சியும் இடம்பெறவிருக்கிறது. முதலில் இது நாள் வரை கும்பராசியில் இருந்த சனீஸ்வர கிரகம் இப்பொழுது மீனராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். மீனராசியில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற கிரகம் எதிர் திசையில் கும்பராசியை நோக்கி வரவிருக்கிறார். இந்த பக்கம் கன்னிராசியில் இருக்கக்கூடிய இந்த கேது என்ற கிரகம் சிம்ம ராசிக்கு வர இருக்கிறார். பிறகு குரு பெயர்ச்சியின் பொழுது இது நாள் வரை ரிஷபராசியில் ஜென்ம குருவாக இருந்த குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்து தனது சொந்த வீட்டை, அதாவது தனுர் ராசியை சமசப்தம பார்வையாக பார்க்க இருக்கிறார். இந்த பெயர்ச்சிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கத்தை கொடுக்க போகிறது என்பதை இப்பொழுது நாம் விரிவாக காண இருக்கிறோம். 2025 வருடம் மீன ராசிக்கு என்ன சொல்கிறது சார்? நாங்கள் ஏற்கனவே 7.5 சனியில் ஒரு 2.5 வருஷத்தை அனுபவிச்சிட்டோம். இதில் எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் என்றால் எல்லாமே புஷ்ஷுன்னு போயிடுச்சு. என் வாழ்க்கை துணைவருக்கு வேலை போயிடுச்சு. என்னுடைய குழந்தைகள் மூலமாக எனக்கு நிம்மதி இல்லை. அவர்கள் செஞ்ச விஷயங்களில் அவர்கள் தேர்ச்சி அடையவில்லை. இதற்காக நான் கடனை வாங்கி கொண்டு வந்து விட்டேன். அந்த கடன் மட்டும்தான் மிச்சம் இருக்கிறது. கடனாக மிச்சமாகவில்லை. அது ஒரு பெரிய விஸ்வரூபமாக வளர்ச்சி எடுத்து நான் வாங்கி அந்த இத்தனோண்டு கடன் இன்று இவ்வளவு பெரிய கடனாக நிற்கிறது. இதற்காக நாங்கள் எங்களது பத்திரங்களை அடமானம் வைத்து விட்டோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலையில் இருக்கிறோம். ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய நாங்கள் 4 பேரும் ஒருத்தர் இன்னொருத்தரிடம் பேசிக்கொள்வதில்லை. நீ சொன்ன விஷயத்தினால தான் எனக்கு லாஸ் ஆச்சு என்று அவர் சொல்கிறார். நான் சொன்ன விஷயத்தினால்தான் இவருக்கு லாஸ் ஆச்சு என்று இவர் சொல்கிறார். வீட்டிலே இல்லாமல் வெளியே போனால் கூட பரவாயில்லை என்ற ஒரு சூழ்நிலை எங்களுக்கு வந்துவிட்டது. இந்த நேரத்தில் தான் நாங்கள் மனிதர்களை தெரிந்து கொண்டோம். எங்களுக்கு உதவுபவர்கள் யார்கள்? எங்களுக்கு கஷ்டம் என்று வரும் பொழுது யார் எங்களுக்கு உதவி செய்கிறார்? யார் எங்களுக்கு ஆறுதல் சொல்கிறார்? உண்மையான நண்பர் என்பவர் யார்? ஒரு எதிர்பார்ப்பின்றி நமக்கு உதவுபவர் யார் என்பது மனிதர்களை நாங்கள் படித்த காலகட்டம் இதுதான். எங்களுக்கு உதவுவதற்கு யாருமே வரவில்லை என்பதை நாங்கள் அனுபவத்தில் தான் தெரிந்து கொண்டோம். நாங்கள் நல்லா இருக்கும் பொழுதுதான் எல்லாரும் எங்களை தேடி வருகிறார்கள். நாங்கள் நல்லா இல்லாத பொழுது யாருமே எங்களை தேடி வரவில்லை. ஒரு ஆறுதல் சொல்லுவதற்கு கூட எங்கள் வீட்டு நபர்கள் கூட எங்கள் பக்கம் வரமாட்டேங்கிறார்கள். வந்தால் நாங்கள் ஏதோ அவர்களிடம் உதவி கேட்டு விடுவோம், ஆதாயம் கேட்டு விடுவோம் என்று நினைத்து இந்த பக்கத்தில் போனால் கூட எட்டி பார்க்காமல் போகிறார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. இப்பொழுது நாங்கள் வாழ்வை படித்து விட்டோம். ராசியில் ராகு வந்த பிறகு எங்களது கண்களை கட்டிவிட்டது. நாங்கள் ஒரு தெரியாமல் போய் சிக்கிக்கொண்டோம். இதனால் பலவிதமான பிரச்சனைகள். 7இல் கேது வந்த பிறகு வெகு நாட்களாக திருமணம் ஆகவில்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த நபர் இப்பொழுது ஏன் திருமணம் ஆனது, இதற்கு நான் திருமணம் ஆகாமலே இருந்திருக்கலாம் என்று இப்பொழுது வருத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் எங்களை கொண்டு வந்து விட்டது. ஒரு நேரத்தில் ஒரு டான் நம்மை அடித்தாலே நம்மால் தாங்க முடியாது. ஒரு 4-5 டான் ஒன்றாக எங்களை அடிக்கிறார்கள். என்ன சார் செய்வது? ஏதாவது ஒரு நல்ல செய்தி இருக்கா என்பதுதான் மீனராசிக்காரர்களின் ஒட்டுமொத்தமான நிலைப்பாடு மற்றும் கேள்வி. மீனராசிக்கு இப்பொழுது ராசியில் சனி வருகிறது. இது ஒரு விஷயத்தில் பார்த்தால்
ஒரு மோசமான ஒரு டானிலிருந்து தப்பித்து வந்து ஒரு நல்ல டான் கிட்ட இருந்தால் அதை நாம் நல்லது என்று தான் சொல்ல முடியும். ஏனென்றால் விரயச்சனி விரயம் விரயம் விரயம், லாஸ் லாஸ் லாஸ். அந்த விரயத்துக்கு கடன் கடன் வட்டி வட்டி. இப்பொழுது அந்த விரயம் என்பது போய் ராசியில் வந்து சனி அமர்வது நம்மை திருத்துவது, நம்மை வழி நடத்துவது, நம்மை கண்டிப்பது. ஏன்னா தண்டிப்பதுங்கிறது முடிஞ்சிருச்சு, இப்போது நம்மை கண்டிப்பது. இதனால் நமக்கு சின்ன சின்ன தவறுகள் வந்தாலும் கூட ஒரு தங்க மோதிரம் ஆவதற்கு முன் எவ்வாறு அது நெருப்பில் காண்பிக்கப்படுகிறதோ, எவ்வாறு நொறுக்கப்படுகிறதோ, எவ்வாறு பட்டை தீட்டப்படுகிறதோ, அதுபோல் எங்களை பக்குவப்படுத்தி கொள்ளக்கூடிய காலகட்டமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். சில தோல்விகள் வரும், ஆனால் நமக்கு பெரிய தோல்வி வராது. ஒரு பெரிய லாரி வந்து நம்மளை அடிக்கிறதுக்கும் ஒரு சைக்கிள் வந்து நம்மளை அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இப்போது இது ஒரு சைக்கிள் வந்து அடிக்கிற டைம். சரிங்க சார், 3ஆம் வீட்டில் இருக்கிற குரு 4ஆம் வீட்டுக்கு போகுதே, இது அர்த்தாஷ்டம குரு அப்படின்லாம் சொல்கிறாங்களே. இங்கே குரு 10ஆம் வீட்டை பார்க்குது, அதனால் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை இல்லை. ஒரு வேலை மாற்றம், ஒரு வேலை உயர்வு, பதவி உயர்வு என்ன, அதுக்காக வேறு ஊருக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஒரு டிரான்ஸ்ஃபர் ஏற்படும். மேலும் இதே குரு 8ஆம் வீட்டை பார்க்கிறது. அப்போ 8ஆம் வீட்டின் கெடுதலான பலன்கள் கட்டுப்படும். தோல்வி இல்லை, வம்பு இல்லை, அவமானம் இல்லை, எல்லாமே ஒரு கட்டுக்குள்ளே வரும். ஒரு பிரச்சனைன்னு வந்தாலும் அதற்கு நம்மளை வழி நடத்துவதற்கு ஒரு ஆள் வருவார். கடைசியில் நம்ம கீழே விழுந்துருவோம்னு நம்ம எப்போ நினைக்கிறோமோ அப்போ நம்ம அதுலேருந்து எந்திரிச்சு வந்துடுவோம். இதையும் தவிர ராசியில் இது நாள் வரைக்கும் இருந்த ராகு இப்பொழுது ராசியை விட்டு வெளில போகிறார் சார். இங்கே சனி உள்ளே வர்றது நமக்கு ப்ளஸ்ஸா இல்லை ராகு வெளியில் போகிறது ப்ளஸ்ஸா அப்படின்னு பார்த்தா, சனி உள்ளே வர்றது ஒரு 5% 10% மைனஸ்ன்னு எடுத்துக்கொண்டாலும் ராகு வெளியில் போகிறது 200% ப்ளஸ். நம்ம கண்ணுக்கு தெரியாமல் துரத்திக்கிட்டு வந்த பிரச்சனைகள், அதை திருஷ்டிங்கிறாங்க, யாரோ மாந்திரிகம்னு சொல்கிறாங்க, யாரோ எதையோ வச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க, ஏதோ போட்டிங்கிறாங்க, எங்கே போனாலும் பிரச்சனை, செஞ்ச பிரச்சனைக்கு மேலும் மேலும் பிரச்சனை, தோல்வி, அவமானம், இது அனைத்து விஷயங்களும் இனி பூரணமாக உங்களை விட்டு வெளியே செல்கிறது. அதனால் உங்களுக்கு இந்த ராகு வெளியே போகுதுங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ். இந்த பக்கம் ராகு 12க்கு போகுது, அந்த பக்கம் கேது 6ஆம் வீட்டுக்கு வருது. உபஜயஸ்தானங்களில் கேது வருவதனால் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் என்பது கண்டிப்பாக ஏற்படும். அதனால் உங்களது போட்டித் தேர்வுகளில் வெற்றி என்பதும் ஏற்படும். 12ஆம் வீட்டில் வந்து அமரக்கூடிய ராகுவும் குரு பார்வையில் வருவதனால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு பெரிய மைக்ரோசாஃப்டில், ஒரு கூகுளில், இல்லை ஒரு பெரிய கம்பெனியில் வேலை கிடைக்கலனாலும் ஒரு டீசன்ட் லிவிங்க்கு தேவையான வேலை வாய்ப்பு என்பது கண்டிப்பாக கிடைக்கும். அந்த கடனுக்கு உண்டான இஎம்ஐயை கட்ட முடியும். தலைக்கு மீறி எந்த விஷயமும் போகாது. வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஓரளவுக்கு நமக்கு கட்டுப்படும். நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் இந்த 6ஆம் வீட்டில் வரக்கூடிய கேது என்பது, இது நம்மை வழி நடத்தும். எனவே இந்த கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் எல்லாம் போய்விட்டது. இந்த ராகு வெளியில் போனதுனால இந்த திருஷ்டி, கண்ணுக்கு தெரியாத தொல்லைகள் இனி உங்களை விட்டு பூரணமாக வெளியே செல்வதற்கு ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் ராகு வழிபாடு, துர்கா வழிபாடு செய்வதும், தொடர்ச்சியாக ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது, ஹனுமன் சாலிசா, ஹனுமன் கவசம் பாராயணம் செய்வது, முடிந்தால் லக்ஷ்மி நரசிம்மர் கோயில்களுக்கு தொடர்ச்சியாக மாதம் ஒரு முறை அல்லது வாரம் ஒரு முறை செல்வதன் மூலம் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். சார், இந்த நடுவர் 2.5 சனி 2.5 வருஷமும் எங்களுக்கு பாதகம் கொடுக்குமான்னு கொடுக்காது. ஏன்னா அடுத்த வருஷம் கடகத்துக்கு குரு வந்த பிறகு உங்களது ராசி குரு பார்வையில் வந்து அமர்கிறது. இனி வாய்ப்புகள் வரும். பெரிய பிரச்சனைகள் எல்லாம் சின்ன பிரச்சனைகளாக மாறும். தொழில் ஸ்தானத்துக்கு குருவின் பார்வை, அஷ்டமஸ்தானத்துக்கு குருவின் பார்வை, வம்பு வழக்கு தோல்வியிலிருந்து வெளிவர முடியும். கணவன் மனைவி உறவில் ஒரு முன்னேற்றம் என்பது ஏற்படும். 7ஆம் இடத்தில் கேது அமர்ந்து திருமண வாழ்வில் இதுநாள் வரை ஒரு புதிய திருமணம் தேடிக்கொண்டிருந்த நபர்களுக்கு வரன் அமையவில்லை என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு வரன் அமையும். திருமணமானவர்களுக்கு ஒரு அபிவிருத்தி என்பதும் புத்திர பாக்கியம் என்பதும் கண்டிப்பாக இனி ஏற்படக்கூடிய காலகட்டம். பரிகாரம் என்று வரும் பொழுது நடைமுறை வாழ்வியல் பரிகாரங்களாக துப்புரவு தொழிலாளர்களுக்கு உதவி செய்வது,
வாழ்வை இழந்த நபர்களுக்கு வஸ்திரதானம், அன்னதானம் செய்வது, கைவிடப்பட்ட குழந்தைகள், காட்ஸ் சில்ட்ரன் என்று சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு கல்விக்கோ அல்லது வாழ்வின் இதர தேவைகளுக்கோ இவர்களால் முடிந்த உதவியை செய்வதன் மூலம் கண்டிப்பாக ஒரு நல்ல அபிவிருத்தியை பெற முடியும். வாழ்த்துக்கள் நண்பர்களே. நாம் பலன்களை மேலோட்டமாக பலன்களாக சொல்லாமல் துல்லியமாக கணிதம் செய்து கிரக நிலைகள், காரகத்துவ, பாவகத்துவ அடிப்படையில் விளக்கமாக இந்த பலன்களை சொல்வது என்பது ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதுதான் இந்த பதிவின் மைய நோக்கம். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்திடுங்கள். மேலும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.